Hey, hi my angels. இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் இதில் பியூட்டி ரிவ்யூஸ் அண்ட் நிறைய டிஐஒய் வீடியோலாம் போடுவேன். ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன ரிவ்யூ போட போகிறேன்னா இந்த பில்கிரிமோட ஏஹெச்ஏ பிஹெச்ஏ அண்ட் பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷனோட ரிவ்யூ தான் போட போகிறேன். ஸோ இதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. சரி, உங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி லைவ் ரிசல்ட் காட்ட போகிறேன். ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்கேஜிங்கோட சீலிங்கே இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பில்கிரிம் சீக்ரெட் ஆஃப் ஜூஜு ஐலாண்ட் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்து 25% ஏஹெச்ஏ கலந்துருக்காங்க, 2% பிஹெச்ஏ, 5% பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன், ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, ஆல் ஸ்கின் டைப் போட்டிருக்கு. ஸோ இதில் இன்க்ளூடிங் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பிஹெச்ஏ போக நமக்கு வந்து கிளைகாலிக், அதுக்கப்புறமா சாலிசிலிக் ஆசிட் அண்ட் லாக்டிக் ஆசிட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆலோ அண்ட் ஹைரலானிக் ஆசிடும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ட், அதுக்கப்புறமா நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேக்கேஜிங் வைஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு 100% வீகன் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் க்ரூவல்டி ஃப்ரீ, டெர்மட்டாலஜி டெஸ்டட், அதுக்கப்புறம் FDA அப்ரூவ்ட் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் கெமிக்கல் ஃப்ரீ, டாக்ஸிக் ஃப்ரீ போட்டிருக்கு, நோ பேரபன், நோ சல்ஃபைட், அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் பாசிட்டிவ் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் இங்கே போட்டிருக்கு. நான் இதிலலாம் இந்த மாதிரி போட்டிருக்கு. இதில் எம்ஆர்பி வந்து 645. நான் வந்து பர்பிள் வாங்கினப்போ வந்து 550க்கு கிடைச்சிது. அதுக்கப்புறமா இப்போ அமேசானில் 450க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பிஹெச்ஏ இருக்குல்ல, இதெல்லாம் என்ன, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, எல்லாமே நான் வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பேக்கேஜிங்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணால் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் பேக்கேஜிங்கில் நம்மளுக்கு 30 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இப்போ காட்டுறேன். ஸோ லிட்ரலி நம்ம பீட்ரூட் ஜூஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி வந்து ஒரு பிங்க் டிண்ட் மாதிரி வருது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இதை இப்போ லைட்டாக நான் உங்களுக்கு ஸோ இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோட யூசஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இது வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமாக நம்ம இதை எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம செலிப்ரிட்டிஸ்லாம் நம்ம போய் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ நார்மல் பீப்புள் அந்த மாதிரி காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ வீட்டில் இருந்தபடியே நம்மளோட ஸ்கின்னை கொஞ்சமாவது ஒயிட்னிங் இல்லைனாலும் பிரைட்னிங் அண்ட் ஈவன் டோனாக வச்சுட்டு தான் இந்த ஒரு பீலிங் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் நம்மளோட ஸ்கின் வந்து டாக்ஸ்டிக்காக நமக்கு வந்து விரிங்கிள்ஸ்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு போட்டிருக்கு. அண்ட் இதில் சர்வேல வந்து 99.9% ஸோ இதோட நான் சர்வேவை சர்ச் பண்ணி பார்த்தப்போ 90% இந்தியன் யூஸ் பண்ணி ஸ்கின் பிரைட்டன் ஆயிருக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபியூ பீப்புள்ஸ்க்கு வந்து நமக்கு பிளெமிஷஸ்லாம் போய் கொஞ்சம் இங்கே டாட் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிருக்கு. அண்ட் ரிங்கிள்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு 3 to 6 வீக்ஸ்லேயே வந்து ஃபேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு, அண்ட் முக்கியமாக எல்லாரும் கேட்குற விஷயம் இதில் டேன் ரெடியூஸ் ஆகுமான்றது தான். ஸோ இதில் டேன் ரெடியூஸ் ஆகும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 3 to 6 வீக்ஸ் கழிச்சு நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிங்கிள்ஸ்லாம் போய் டேன் எல்லாம் ஒரு ஷேட் கம்மியாகும். நம்மளோட ஸ்கின் ஒயிட்டன் ஆகும்னு சொல்ல முடியாது, லைட்டன் அண்ட் பிரைட்டன் ஆகும். ஸோ அதை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இது சர்வே படி இவ்வளோ சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான விஷயம் ஸ்ட்ரிக்ட்லி நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நைட் டைம் யூஸ் பண்ணுங்க. நைட் டைம் வந்து தூங்க போகிறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி யூஸ் பண்ணுங்க. அப்படியும் இல்லைன்னா நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வெளியே போக மாட்டீங்க. நான் கூட இன்னைக்கு ஃபுல்லாக வெளியே போகல. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வெளியே போக மாட்டீங்க, எதுவும் ஒர்க்லாம் பார்க்க மாட்டீங்க, அதுக்கப்புறமா மேக்கப் எதுவும் தேவைப்படாது. அண்ட் இதை வந்து மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்கப்லாம் தேவைப்படாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 20+ இருந்தால் மட்டுமே
20 பிலோ யூஸ் பண்ணக்கூடாது, 18, 19, 15, 16 பீப்புள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ 20 அபோவ் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுவுமே 15 டேஸ்க்கு ஒன்ஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ 15 டேஸ்க்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின் வந்து அதுக்கு வந்து ரிலேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஸ்கின் பழகிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 1 வீக் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை 1 பாட்டில் வாங்கினாலே 6 to 7 மந்த்ஸ் நமக்கு வரும். ஏன்னா நம்ம 15 டேஸ் ஒன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம கொஞ்சம் பழகிறதுக்கு நெக்ஸ்ட் பாட்டில் ஆகலாம், இல்லை அந்த பாட்டில் முடியும் போது ஆகலாம். ஸோ அப்போ வந்து நம்ம 1 வீக் ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான விஷயமே இப்படி தாங்க, நம்ம வெளியே போகக்கூடாது. அண்ட் வெளியே போனாலுமே மறுநாள் தான் போகணும். மறுநாள் போகும்போது கண்டிப்பாக SPF ஒரு 30 to 50 இருக்க மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சன்ஸ்கிரீன் பற்றி தெரியலன்னா நான் நிறைய சன்ஸ்கிரீன் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலே சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் ரொம்பவுமே கம்பல்சரி. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் பார்த்தப்போ என்னென்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்கின் பிளெமிஷஸ், அதுக்கப்புறம் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஒரு 6 அப்ளிகேஷன்லேயே நம்மளுக்கு வந்து கியூர் ஆகுறத நம்மளே பார்ப்போம்னு போட்டிருக்காங்க. அண்ட் போஸ் வந்து சில பேருக்கு லார்ஜ் போஸ் இருக்கும், ஓப்பன் போஸ் கிளியராக தெரியும், ஆரஞ்ச் மாதிரி தெரியும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து போஸ் வந்து கொஞ்சம் மினிமைஸ் ஆகும், கம்மியாகி ஸ்மால் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ஸ்கின்னோட ஸ்ட்ரெச்சரை நமக்கு ஸ்மூத்தன் பண்ணி லைட்டன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட ஸ்கின் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாய் சுற்றி கருப்பாக இருக்கும், இங்கே கருப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோன், நமக்கு வந்து செலிப்ரிட்டி மாதிரி ஒயிட்டாக இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நம்மளுக்கு வந்து ஸ்கின்ன்றது கொஞ்சம் ஹெல்த்தியாக ஈவனாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அப்படின்றப்போ அதை இது தருதுன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளோயிங்கும் நமக்கு ஸ்கின்ல நிறையவே கிடைக்கும். ஸோ இதில் நிறைய நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்குது. ஸோ நான் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து AHA, BHA அண்ட் PHAனா என்னன்னு சொல்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தால. ஸோ AHAயோட ஃபுல் ஃபார்ம் ஆல்ஃபா ஹைட்ராக்ஸ் ஆசிட். ஸோ நான் நல்லா ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னா தெரியல, ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா BHAK வந்து பீட்டா ஹைட்ரோ ஆசிட், அதுக்கப்புறம் PHK வந்து பாலிட்டனி ஆசிட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இதோட ஃபுல் ஃபார்முக்கு என்ன மீனிங்னா, ஸோ ஆல்ஃபா வந்து நம்மளோட ஆல்ஃபா ஹைட்ரோ ஆசிட் வந்து நம்மளோட பிரிங்கிள்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு வந்து ஈவன் ஸ்கின் டோன் தரும். ஸோ பீட்டா வந்து நமக்கு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸஸ் ஆயில் இருந்ததுன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்மளோட பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணோம். ஸோ PHA பாலிட்டனி ஆசிட்ஸ் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தேவையான வாட்டரை வந்து ஃபேஸுக்கு தேவையான வாட்டரை அப்சர்வ் பண்ணி நேச்சர் மூலிமா அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து ஃபேஸ்க்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் கொடுக்க தான் இதெல்லாம். ஸோ நான் என்ன ஏஜ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டேன். அண்ட் இதை எவ்வளோ நேரம் வைக்கணும்னு நான் வந்து சொல்லலை. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 மினிட்ஸ் தான். டைமர் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது கம்பல்சரி. டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சிடணும். ஸோ 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே 11 மினிட் கூட ஆகிடக்கூடாது. ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் 10 மினிட் வச்சுட்டு, நீங்கள் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தால், எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆயிலி டு காம்பினேஷன் 10 மினிட்ஸ், ட்ரை டு மீடியம் ட்ரை வந்து 5 மினிட்ஸ். ஓகே, ஸோ இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை ஜென்ரலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸோ இது ஆல் ஸ்கின் டைப்ன்றதுனால எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் நான் சொல்கிறது பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் யூஸ். ஸோ இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது. மேக்கப் ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது, டர்ட் ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. அண்ட் நல்லா ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு ஒரு 1 மினிட் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக நான் வந்து மேக்கப் போடலை. ஸோ இந்த மாதிரி கிளியராக இருக்கணும் ஸ்கின்னு. அந்த மாதிரி டைமில் நான் ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட வேஸ்லின் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ வேஸ்லின் கொஞ்சமாக எடுத்து நம்மளோட நோஸ் கிட்ட, அதுக்கப்புறமா லிப்ஸ் கிட்ட எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஐஸ் கிட்டையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து கெமிக்கல் பீல் படக்கூடாது. அதனால நம்ம வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அவ்வளோவா படாது. ஸோ வாய் சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க.
இங்கெல்லாம் படக்கூடாது. நம்ம வந்து இங்க இருந்து இங்கதான் நம்ம வந்து ஃபுல்லா போட போறோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரெச்சர் எப்படி இருக்கு எல்லாமே நான் காட்டிட்டேன். ஸோ ரொம்ப லிக்விடியாக இல்லாமல் ஒரு ஜெல் ஸ்ட்ரெச்சர் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது முக்கியமான விஷயம் ஈவனாக அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஜெல் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வாட்டரியாக இல்லாததுனால வர மாட்டேங்குது. ஸோ நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இப்போ ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். நான் டைமர் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் 10 மினிட்ஸ் வரும்போது நம்ம போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஃபேஸ் நெக்கு நம்ம ஹேண்ட்ஸு எங்கெங்க பாடி ஃபுல்லாக தடவலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எங்கெங்க டேன் இருக்கோ நீங்கள் அங்கே தடவிக்கலாம். நான் இப்போ ஃபேஸ் அண்ட் நெக் மொண்டி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? 9 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் போகிறதுக்குள்ளே 10 மினிட்ஸ் மேலே போனேன்னா 11 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ அதனால உங்களுக்கு 9 மினிட்ஸ்லேயே காட்டுறேன். ஸோ இதில் வந்து வார்மர் ஒரு வெதுவெதுப்பான தண்ணியோ இல்லை லைட்டாக கோல்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் லைட்டாக ஒரு கோல்டு வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நான் உங்களுக்கு பேட்ச் ட்ரை பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ நான் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயிலி ஸ்கின், எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே எனக்கு கம்மியான மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஜூமில் காட்டுறேன். அண்ட் ஸ்கின் கொஞ்சம் ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. அண்ட் லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே வந்து லைட்டாக ரொம்ப குட்டியாக எரியுது. ஸோ அது நார்மல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து நான் ஆல்ரெடி நிறைய என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஷேவ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இதுன்னு இல்லை, எந்த நம்ம ஃபேஷியல் வந்து பார்லர்லேயே போய் பண்ணாலுமே நம்ம வந்து அது பண்ணதுக்கப்புறமா ஷேவ் பண்ணதோ இல்லை ட்ரிம் பண்ணுறதோ இல்லை நம்மளுக்கு வந்து ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறது, ஷேவ் பண்ணுறது, பாய்ஸாகவே இருந்தாலும் ஸோ ஷேவ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஸோ 2 days ஆகட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே இந்த மாதிரி ஒரு க்ளோயிங் வந்து லைட்டாக கிடைக்குது பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே நம்மளுக்கு இப்படி இருக்குது. நம்ம வந்து 15 days ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே உங்களுக்கு வந்து லைவ் ரிசல்ட் காட்டிட்டேன். ஸோ நான் வந்து லைவ் ரிசல்ட் காட்டணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லைவ் ரிசல்ட் வந்து காட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸ்கின். ஸோ நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணணுன்னா பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் அப்கமிங்கில் நான் வந்து ரிவ்யூ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமாவே நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. அண்ட் லைட்டாக ஒரு பிங்காக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்கின்னு. ஸோ அது நார்மல் தான், சரியாயிடும். அதுக்கப்புறமா நான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் நான் சொன்ன மாதிரி வந்து காஸ்ட்லியாக இருக்குது, 645 அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து பர்பிளில் 550க்கு வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. அதுக்கப்புறமா இப்போ அமேசானில் வந்து நமக்கு 450க்கே கிடைக்குது. ஸோ நான் எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண சன்ஸ்க்ரீன் லிங்க்லேருந்து எல்லாமே நான் ரிவ்யூஸ் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு என்கேஜிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ அண்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.